ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேங்க. பிகாஸ் வந்து நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ்க்கு. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் ஷோயிங் லவ். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு லாங் ரைட் போகிறேங்க. ஸோ ஒரு 7 to 8 days வந்து ஒரு லாங் ரைட் போகிறேன். ஸோ அதுக்காக வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன், என்னென்ன திங்ஸ் வந்து நான் பேக் பண்ண போகிறேன், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்ன, என்னோட கேம்பிங் ஐட்டம்ஸ் என்ன, லக்கேஜ் ஐட்டம்ஸ் என்னென்ன சாடில் பேக்ஸ், என்னென்ன பேக்ஸ் நான் கேரி பண்ண போகிறேங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் ரைட் போகிறீங்க, லடாக் போகிறீங்க, ஒரு 1 month 2 month ரைடிங் போகிறனாலும் இந்த திங்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதும். ஸோ 7 daysலேருந்து 30 days வரையும் 40 days வரையும் நீங்கள் தாராளமாக இந்த லக்கேஜ் வச்சுமே உங்களால் கம்ஃபர்டபுளாக மேனேஜ் பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு இது அதிகமாக தெரியலாம், ஒரு சில பேருக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியலாம். என்னென்ன திங்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும்னு கீழே கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரைடில் வந்து நான் அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட லாங் ரைடுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸாக இருக்கும். சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கும், சில விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். ஸோ வந்து அது நீங்கள் எது வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 3 கேட்டகரி நான் பிடிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா என்னோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட கேம்பிங் ஐட்டம்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா என்னோட லக்கேஜ் ஐட்டம். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா வந்து நான் லாங் ரைட் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அது 3 எப்படி நான் தனித்தனியாக பேக் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து DJI Mini 2 அந்த காம்போ கிட்டு வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பேட்ரிஸ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்ரி இருக்குது. ஸோ இது வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்து என்னோடய SLR கேமரா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிரர்லெஸ் ஃபியூஜியில் வந்து XT2 ஒன்று பேசிக்னு சொல்ல முடியாது, பேசிக்கு கொஞ்சம் மிடில்னு சொல்லலாம். ஸோ அதோட சார்ஜர் இருக்குது அண்ட் பார்த்தீங்கன்னா வின் பஃப் மைக் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 50-30 ஜூம் லென்ஸு, ஸோ கிட் லென்ஸு அண்ட் இது ப்ரைம் லென்ஸு. ஸோ ஒரு டாங்கிள் வச்சுருக்கேன். ஸோ வந்து இன்கேஸ் வந்து டவர் வந்து வேணும்னா, இதில் இன்டர்நெட் வேணும்னா இதில் வந்து சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய GoPro. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. பிகாஸ் வந்து ஒரு டைமில் ஒன்று வாங்கினது செல் பண்ணுறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரைமரி கேமரா. ஸோ GoPro Hero 12. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா vloggingல இருக்கும், ஹெல்மெட்டில் இருக்கும், மெயினாக இருக்கிற எல்லாத்துலேயும் இது தான் இருக்கும். ஸோ இது இருக்குது. GoPro 10 வந்து ஒன்று இருக்குது. அண்ட் தென் பழைய GoPro 8 வந்து ஒன்று இருக்குது. ஸோ அதோட பேட்ரிஸ், ஸோ இண்டிவிஜுவல் பேட்ரிஸ். இது வந்து GoPro 12 வந்தது, இது 10 வந்தது, ரெண்டுமே காம்பேட்டபிள் தான். அண்ட் அதோட சார்ஜர் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பேட்ரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் இல்லை, இது ஒரே ஒரு பேட்ரி தான் இருக்குது. ஒரு செகண்டரி டெர்ஷரி கேமராவாக அதை வச்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதோட GoProவோட ஃப்ளோட் இருக்குது, ஸ்பாஞ்ச் ஃப்ளோட்டு, அதோட மவுண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் சிலிக்கான் கேஸ் வச்சுருக்கேன், இது வச்சுருக்கேன். அண்ட் மவுண்ட்ஸ் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா மவுண்ட்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்ட்ராப்பு. ஸோ நம்ம ஹரிகட் ஃபோட்டோ போகும்போது தலையில் அதை மாட்டிட்டு தான் நம்ம வந்து எடுப்போம். நம்ம வந்து Insta 360 ஒன்று வச்சுருக்கோம். ஸோ Insta 360 RS 360 vlogலாம் இது பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும், வீடியோஸ்லாம் இதில் தான் வரும். ஸோ இது பின் எடிஷன் இது இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து நான் இதை போடுவேன், இல்லைனா வந்து என்னோடய 12 தான் போடுவேன். ஸோ அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் ஒன்று வச்சுருக்கேன். இன்கேஸ் மழை நல்லா பெஞ்சிச்சுன்னா இதை போட்டு vlog பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமரா ஐட்டம்ஸ். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு ஆப்பிள் மேக்புக், ஸோ அது வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா மேக்புக் ஏர் M2. ஸோ ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒன்று இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இது 6 TB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ அதில் காப்பி பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இருக்குது. ஒரு இன்வெசிபிள் ஸ்டிக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 360 கேமராக்கு இன்வெசிபிள் ஸ்டிக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது இருக்கும். இது இல்லாமல் சார்ஜிங் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கானது. ஸோ அதனால் அதை ஒன்றும் பெருசாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதோட பேக்கில் போய்டும். ஸோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் வச்சு, இதை வந்து மினி இதில் பேக் வச்சுருவேன், அதில் அந்த பாக்ஸில் வச்சுருவேன். இன்னும் கொஞ்சம் சின்ன அந்த பவுச் இருக்குது, இதெல்லாம் வச்சு டாப் பாக்ஸில் போட்டுருவேன். ஸோ அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுக்காக டாப் பாக்ஸில் வச்சுருவேன். ஸோ லக்கேஜ் காட்டும்போது நான் சொல்கிறேன் எது இதில் போங்கிற சொல்கிறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். என்னோட எலக்ட்ரானிக்ஸ் ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். சார்ஜஸ் வந்து பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஐஃபோன் சார்ஜர் இருக்கும், இதோட கேபிள்ஸ் இருக்குது, பவர் பேங்க்ஸ் இருக்குது, எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்கும். அது பெருசாக ஒன்று இருக்காது. அடுத்து என்னென்ன நான் எடுத்துகிட்டு போகிறேங்கிறது அதில் காட்டுறேங்க. ஸோ என்னோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு டாப் பாக்ஸில் போய்டுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா JB ரேசிங்கில் இருக்க ஒரு அலுமினியம் டாப் பாக்ஸ் 45 liters. ஸோ இதுக்குள்ளே எல்லாம் போய்டும். ஆக்சுவலாக நான் கழுவணும், ஃபுல்லாக ஸ்டிக்கர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், கழுவணும். ஸோ அடுத்தது நான் என்னென்ன கேம்பிங் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா என்னோட கேம்பிங் ஐட்டம். ஸோ என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேட்டுங்க, யோகா மேட். ஸோ வந்து இன்கேஸ் வந்து சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, இல்லை வேறு ஏதாச்சும் பைக் வந்து பஞ்சரோ இல்லை வேறு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அது வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேருங்க, ஃபோல்டபுள் சேர். ஸோ சின்னதாக ஒரு ஃபோல்டபுள் சேர். இது கண்டிப்பாக வந்து 90 kgs வரைக்கும் இது வெயிட் தாங்கும் மினிமமாக. ஸோ 120 kg சொல்லியிருக்காங்க, அண்ட் மினிமமாக 90 kgs வரைக்கும் வெயிட் தாங்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஹீட்டர், அந்த ஸ்டிக்கு மாதிரி ஹீட்டர் இருக்குல்ல, வாட்டர் ஹீட்டரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய கேம்பிங் ஸ்டவ்வு. ஸோ கேம்பிங் ஸ்டவ்ங்க. ஸோ அது இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது இதில் இருக்குது. அது அதோட கேஸ் கேன் இது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதோட வந்து குக்கிங் ஐட்டம்ஸ், சின்னதாக வெசல்ஸ் இருக்குது. ஆக்சுவலி சின்னதாக காம்பேக்டாக அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு, ஒரு குக் பண்ணுற பேன் ஒன்று, ஸ்டிக்கு ஒன்று, அப்புறம் அந்த கரடியா, அது எல்லாமே இதில் இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கேம்பிங்
ஹெட் லைட்டுங்க. ஸோ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இதில் ஃப்ளிக்கரிங் மோடு இருக்குது எமர்ஜென்சிக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஃபோக்கஸ் ஆகுது, பெருசாகுது, அதே மாதிரி சின்னதாகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க இதை வச்சு. அண்ட் இது ரொட்டேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக. சார்ஜபிள், இது ரீசார்ஜபிளுங்க இது. ஸோ வந்து நீங்கள் தனியாக அதுக்கு பேட்டரியெலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எமர்ஜென்சி லைட்டு. ஸோ இந்த எமர்ஜென்சி லைட்டை வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேக்குங்க. ஸோ ஸ்லீப்பிங் பேக் வந்து அப் டு -7 டிகிரி வரையும் இதை தாங்குன்னு போட்டிருந்தாங்க. இது மேக்ஸிமம் யூஸ் பண்ணது கிடையாது, இருந்தாலும் வந்து இதை எடுத்துக்கலாம் கீழே விரிச்சிட்டு படுக்கிறதுக்கோ இல்லை வேறு யாருக்காச்சும் இன்கேஸ் வந்து எக்ஸ்ட்ரா ரைடு வராங்கன்னா உங்களுக்கு இதை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்பாலின். இதில் வந்து நான் முக்கியமாக எடுத்துகிட்டு போவேன். பிகாஸ் வந்து 2-3 பைக்லாம் வந்துச்சுன்னா சேர்த்து கவர் பண்ணி வச்சிடும். பிகாஸ் சில ஒரு லக்கேஜ் பேக்லாம் வந்து நம்ம கழட்டுங்கிற அவசியம் இருக்காது. ஸோ அது மழையில் நினையக்கூடாதுன்னா டார்பாலின் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவோம். இன்கேஸ் மழை இல்லாத நேரத்தில் கீழே விரிச்சிட்டு ஒரு ரகடான ஒரு கீழே ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதை விரிச்சிட்டு அதுக்கப்புறமா என்னோட டென்ட் பேக் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கேம்பிங் டென்ட்டு 3% டென்ட்டு டெக்கத்லானில் வாங்கினது. ஸோ இதான் வந்து என்னோட கேம்பிங் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரை சாக் பேக்குள்ளே போயிடுங்க. அண்ட் ஃபுல் பேக் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டர்ட் சாக்கில் இருக்க இது பேக்குள்ளே போயிட்டு, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து லக்கேஜ் மோட்லேயே பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் அந்த 2 பேக்குள்ளேயும் போயிடுங்க. ஸோ இந்த லக்கேஜ் ஐட்டம்லாம் உள்ளே வச்சுட்டு எப்படி இருக்கும் காட்டுறேன். in 3, 2, 1. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நான் அப்படியே வச்சு நான் பண்ணிடுவேங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வந்து மேலே வச்சு நீங்கள் டேக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோட பில்லியன் சீட்டில் வந்துடும். அதுக்கு பின்னே டாப் பாக்ஸ் இருக்கும், சேடல் பேக் இருக்கும். ஸோ சேடல் பேக்கில் என்னென்ன வைக்க போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குட்டி அயன் பாக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் கொஞ்சம் கேஷுவல்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் இன்கேஸ் அது சுருக்கமாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இன்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 செட்டு எடுத்திருக்கேங்க. பிகாஸ் இன்னர்ஸ் வந்து நம்ம காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னோட தெர்மல் லைனர் இருக்குது. அது மாதிரி ஜாக்கெட்டில் வந்து பேண்ட்லேயும் போடுற தெர்மல் லைனர்ஸ் இருக்குது, ஸ்வெட்டர் இருக்குது, ஐ மீன் அந்த ஜெர்கின் இருக்குது. ஜாக்கெட்டுக்கு வந்து நமக்கு தேவைப்படுது பிகாஸ் ஜாக்கெட் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ வாட்டர் ப்ரூஃப் லைனர் இங்கே ஒன்று இருக்குது. ஸோ சாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5-6 செட்டு எடுத்திருக்கேன். ஸோ சாக்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ட்ரையாக காலை வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் வந்து நனைஞ்சிச்சுனாலும் நம்ம வந்து அதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொடை எடுத்திருக்கேன். அண்டு வந்து ரைடிங் பண்ணும்போது உள்ளே போட்டுக்கிறதுக்கு ஒரு 3 ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கேஷுவல் ஷர்ட்டு ஒன்று, நம்ம டீம் ஷர்ட்டு ஒன்று இருக்குது. ஒரு ட்ரை ஃபிட் வந்து ஒரு 3 ட்ரை ஃபிட் டிஷர்ட் வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஜீனு, ஒரு நார்மல் ஃபார்மல் ஷார்ட்ஸ் ஒன்று, ட்ரெக்கிங்க்கு வந்து ட்ரெக்கிங்கோட ஜாக்கெட்டும் ட்ரெக்கிங்கோட ஒரு ஷார்ட்ஸும் வச்சுருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேங்க் பேக் இருக்குது. ஸோ எஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டேங்க் பேக்கில் வந்து மேக்ஸிமம் எதுவும் இருக்காதுங்க. என்னோட வந்து அந்த சின்ன சார்ஜிங் ஐட்டம்ஸு, சார்ஜிங் கேபிள்ஸு, கோப்ரோ அக்சசரிஸு, கேமராவோட அக்சசரிஸ், சின்ன அக்சசரிஸு, அண்ட் தென் வாட்டர் பாட்டில்ஸு, இல்லை வந்து அந்த ஸ்நாக்ஸு, பார்ஸ், நியூட்ரிஷன் பார்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுக்குவேன். ஸோ வந்து இதில் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. சும்மா சின்ன அதாவது ஈஸிலி அக்சசபிள் தான் அதில் வச்சுருப்பேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேடல் பேக்குள்ளே போயிடும். ஸோ ரைடிங் கியர் பார்த்தீங்கன்னா வந்து டைனிசியில் வந்து அந்த கோப்டெக்ஸ் ஜாக்கெட் வச்சுருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரைடிங் பேண்ட் பிபிஜியில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பூட்ஸ் வந்து நம்மளோட ஃபால்கோ மிக்ஸ்டோ 3 பூட்ஸ் இருக்குது, அட்வென்ச்சர் பூட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பிபிஜியோட டூரிங் க்ளவுஸ். ஸோ இது எம்டியோட ஸ்னேக் கார்பன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோப்ரோ செட்டப் இருக்குது. இன்டர்காம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்டர்காம் பார்த்தீங்கன்னா செனாவோட 10C ப்ரோ இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து டூல்ஸ் கிட்டுங்க. ஸோ இது வந்து பஞ்சரோட டயர் இன்ஃப்ளேட்டர் அண்ட் டூல்ஸ் கிட். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சர் கிட்டோட அந்த நாபு அந்த சொருவதெல்லாம் இருக்குங்க. ஸோ இதுவும் வந்து நான் டாப் பாக்ஸில் வச்சிருவேன். எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா டெக்கத்லானில் வந்து ஒரு நான் ஷூ வாங்கியிருக்கேன். அதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் போடுறேன். மேலே வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் 5000 வந்துச்சு. ஸோ அதை நான் வாங்கிட்டு போனேன். ஸோ மேலே ட்ரெக்கிங் போகிறப்ப பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் ஒரு நார்மல் ஸ்னீக்கர்ஸும் ஒரு நார்மல் ஸ்லிப்பரும் நான் வந்து இப்போ வாஷ்ரூம்லாம் போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னா வந்து அதை எடுத்திருக்கேன். ஸோ எஸ் கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னோட லக்கேஜ் சிஸ்டம் அண்ட் என்னோட கேம்பிங் சிஸ்டம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் கண்டிப்பாக வரும்.